திருவள்ளூரில் அம்மோனியா கசிவு ஏற்பட்ட ஆலையில் இருந்த தொழிலாளர்கள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள தொழிலாளர்களுக்கு குப்பை வண்டியில் குடிநீர் மற்றும் உணவுப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் முருகேசன். முருகேசன், வணக்கம். குப்பை வண்டியில உணவுப் பொருட்களும் குடிநீரும் அவங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. வடமாநில தொழிலாளர் நலன்ல அலட்சியம் காட்டுகிறதா தமிழக அரசு? சௌந்தர்யா, திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே உள்ள கன்னிகை பேரில் இன்று காலை 11 மணி அளவில் செயின்ட் பீட்டர்ஸ் பால் சீஃபுட் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் அமோனியா வாயு தாக்கியதால் 2 பேர் உயிரிழந்தார்கள். 60க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்நிலையில் நேற்றைய தினம் இரவு பணி முடித்து அங்கேயே தங்கியிருந்த ஜார்க்கண்ட், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த கிட்டத்தட்ட 145 பேர் இங்கே அருகில் தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கார்கள். குறிப்பாக பாத்தீங்கன்னா கோவிந்த பவன் அறக்கட்டளை சொந்தமான ஒரு திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டார்கள். இதில் 50 பேர் பெண்கள் உட்பட 145 பேர். இதில் பலர் நம்மால் காண முடிந்தது சிறுவர் சிறுமிகள் கூட 17 வயதுக்குட்பட்ட சிறுவர் சிறுமிகள் கூட இந்த முகாமில் இருக்கிறார்கள். இந்நிலையில் அவர்களுக்கு மதியத்தில் உணவு வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இரவு உணவு அவர்களுக்கு கொண்டு வரப்பட்ட போது பாத்தீங்கன்னா கண்டிகை பேருக்கு சொந்தமான ஊராட்சி ஒன்றியத்திற்கு சொந்தமான குப்பை அள்ளும் வாகனத்தில் 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் மற்றும் உணவு, தயிர் சாதம், தக்காளி சாதம் உள்ளிட்ட உணவு பண்டங்கள் கொண்டது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. சௌந்தர்யா, தகவல்களுக்கு நன்றி.